அடைந்தால் அது அவனுக்கும் அழகல்ல, அவனுக்கும் அழகல்ல. கண்டிப்பா ஒரு கணையினாய் மோதத்தில் விழும்படியாக கணை வைத்திருக்கிறேன். போட்டுதல் ஆகட்டும், நேரமாகுது. சொல்றது கேள்வாய். நீ ஒரு யோசனை சொல்ற. சரி சொல்ற. மார்புக்கோ நாவு என்று சொல்லக்கூடிய தொப்புள் குறி நேரம் குறிவாய். ஓ தொப்புளுக்கு மால்வான். அப்ப கழுத்து வைக்க கூடாது. யோ ஜல்லியா, எதற்கு வந்த உன் மேல என்ன வேலை? அட தேரட்ட வந்த ஜல்லியா. தேரோட்டம் வந்தாலும் தேர மாட்டம் ஓட்டியாரு டீச்சர் ஆட்டம் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரா பையா. மூத்தவர் வாய், நீ வயசுல மூத்தாள் தான் ஒத்துக்கிறேன். 1000 இருந்தாலும் அந்த அர்ஜுனை கொள்வதற்காக நீ சொல்லும்படியாக இலக்கு வைத்து அர்ஜுனன் மாண்டான் என்றால் யாருக்கு பெருமை? மாமன் பேட்டி கேட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. இந்த காலம் விட்டு அதுக்கப்புறம் இன்னும் பல காலங்கள் ஓடினாலும் கர்ணன் ஜல்லியும் பேசி கேட்டு பானத்தை விட்டான். ஜல்லினால் தான் கண்ணனுக்கு வெற்றி கிடைத்தது என்று ஒரு பெயராகி. கண்டிப்பா கண்டிப்பா தோல்வியோ வெற்றியோ லாபமோ நஷ்டமோ ஆமா என் பேர்லயே போட்டோம். என் காலுக்கு கீழ் அமர்ந்து பணி செய்யக்கூடியவர் நீ. என் கட்டவர்கள் எத்திசை காமிக்கிறோம், அத்திசை ரதத்தை ஓட்டு. சொல்ல இல்ல கேட்க முடியாது. இருக்கும் வரை இந்த கண்ணனுக்கு அழியாது. மணிமாமகுடம் காணவில்லையே மாமா தலைக்கு மேல. ஆமா அந்தநாகப்பட்டவன் உனது சிரசிற்கு அந்த நாகமானது அக்கினி ஜுவாலையை கக்கி கொண்டு உன்னை சிரசை அறுக்க முற்பட்டது. அதனால் நான் என்ன செய்தேன்? ஆதி நேரத்தில பூமாதாவி இடத்தில அந்த நாகமான உனது கழுத்துக்கு வரவும் நான் அந்த நேரத்திலே காலால் தேரை பூமியில எப்படி அழிக்கிறேன். தேர்கால் ஒரு அடி ஆழம் 17 தலைக்கு வந்து தலை பாதையாக சென்றது. ஆமா மருகனை விட்டால் என்ன செய்வது? மருகனை விட்டால் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் மாமா. ஓய் கண்ணா, என்னையா அவன் சிரசு வரல? ஓய் அவன் தலையில் மணிமகுடம் தான் வந்திருக்கு. கர்ணாபிஷேகம் சிரமடவில்லையா? ஆமா நகேந்திரா கர்ணாபிஷேகம். நீயோ எனது குறியை அந்த அர்ஜுனுக்கு சிரசுக்கு நேரா வைத்தாய். ஆனா அந்த தேர்தட்டில் இருக்கக்கூடிய கண்ணனான மாயாவி சதி செய்து விட்டான். அதனால அவனுக்கு சிரசை கொண்டு வர முடியவில்லை. அருகே வராதே நாகமே. என் அருகே அத்துடன் சிறமதை அறுத்து வராமல் என் அருகே வர வேண்டாம் நாகேந்திரா. கர்ணா
இந்த குறிதான் தப்பிவிட்டது. என்னை மறுமுறை பிரயோகித்தானால் அர்ஜுனன் சிரமானது உலகத்திலே எங்கிருந்தா அர்ஜுனன் சிரசை கொண்டு வருகிறேன். மருகனை விடு. மருகனை விட வேண்டுமா? சத்தியம் செய்து கொடுத்து விட்டு ஒரு கதைக்கு மேல் மருகனை விட மாட்டேன். மருகனை விடு என்று உரைக்கிறார். என்னது மாமா? மருகனை விடுவதற்கே மரியாதை இல்லை மாமா. கருதி தேவசனம் கேட்ட கடும் சினம் கொண்டானாரோ. ஆதி நாள் முதல் இது நாள் வரை என்றும் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று உன்னிடத்திலே தஞ்சமடைந்தேன். நாள் ஒன்றுக்கு 1000 குடல் பால் வார்த்து என்னை வளர்த்து வந்தாய். ஆனால் அர்ஜுனனை கொல்ல முடியாது. இந்த உயிர் ஏன் இருக்க வேண்டும்? இதோ உனது தேர் தட்டிலே பணமதை எடுத்து அடித்து என் உயிரை படமெடுத்து மோதி சேத்தத்திலே இறந்து விட்டது. தேரோட்ட வந்த நீயும் தேர விட்டு ஏயா இறங்குற? ஆமா கர்ணன் தன்னன் தனிமையாக இருக்கின்றான். அவன் நம்பி வந்த நாகபாரமை இறந்து விட்டது. ஆமா, அவனை நம்பி வந்த செல்லியனும் பாதி வழியிலே இறங்கி ஓடிவிட்டான். ஆமா, தனித்திருக்கிறான். இதுதான் சமயம் பானவிடையா? அர்ஜுனா, நான் பெரிதாக நம்பி வந்த நாகாஸ்திரம் இறந்து விட்டது. எனக்கு தேரோட்ட வந்த வல்லமை படைத்த கல்லியன் ஓடிவிட்டான். இவன் தேரை ஒட்டுவானா அல்லது சண்டை செய்வானா என்று எண்ணுகிறாயா? நான் யார்? தேரோட்டிக்கே மைந்தனாக வளர்க்கப்பட எனக்கு தேரையும் ஓட்ட தெரியும். அதே நேரத்தில் சரம் சரமாக பானத்தை விடவும் தெரியும். நான் யாரிடத்தில் கல்வி கற்றவன்? பரசுராமரிடத்தில் கல்வி கற்றவன். அந்த கல்வியை கொண்டு உன்னை வதைக்கிறேன் பாரடா. இப்போது ஓம் சம்போ. பரசுராமர் இட்ட சாபம் பட்டு போனதே. பரசுராமரிடத்தில் கல்வி கற்கும் நேரத்திலே பொய் சொல்லி சத்திரியன் என்று பொய் சொல்லி பாடத்தை கற்றேன். பிராமணன் என்று சொல்லி பாடத்தை கற்றேன். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். தக்க சமயத்தில் மறந்து போகட்டும் என்று அவரிட்ட சாபம் தானோ இப்போது நான் கற்ற கல்வி அனைத்து மறந்து விட்டது. இந்நிலைவுக்கு வரவில்லையே. அதே அர்ஜுனா, இருக்கட்டும். இந்த கண்ணன் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரை என் தம்பி துரியனுக்காக போராடி கொண்டே நான் இருப்பேன். என்னடா உனக்கு இந்த கதுமதியா?
ஓய் அர்ஜுனா